ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் சாதம் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இது கடலை எண்ணெயில் தான் இப்போ செய்கிறேன். மரச்செக்கு கடலை எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் பட்டை, ஒரு சின்ன பீஸு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம். ஏலக்காயின்னு லேசாக ஒரு தட்டு தட்டிக்கிட்டேன், அதை போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு. இதில் முந்திரி பருப்பு விரும்புகிறவங்க முந்திரி பருப்பும் ஒரு 10 போட்டுக்கலாம், அல்லது வேர்க்கடலையும் வேணும்னாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி அதையும் போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு பச்சை மிளகா போடுறேன், ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். என்கிட்ட இந்த மைக்ரோ கிரீன்ஸ் கீரை இருக்குது, அதனால் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயக்கீரை மைக்ரோ கிரீன்ஸில் வெந்தயக்கீரை மைக்ரோ கிரீன்ஸு அதையும் போட்டு இதோடு நல்லா வதக்கிடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததும் தேங்காயை ஆட் பண்ணிக்க வேண்டியது தாங்க. மைக்ரோ கிரீன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வளர்க்குறது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறதெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வேணுனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் நாங்கள் என்ன டிஷ்க்கு எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்க வேண்டியது தான். நான் இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன் தேங்காய் சாதத்துக்கு. இப்போ பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி நல்லா துருவின தேங்காய், நல்லா ஒரு ஃபுல் மூடி, மேல் மூடி, சின்ன தேங்காய் தான், அதில் ஒரு மூடி அப்படியே போட்டு நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாய் சூட்லேயே தேங்காய் நல்லா வறுபட்டுடும். வெந்தயக்கீரை இந்த மைக்ரோ கிரீன்ஸுங்கிறதுனால கசக்குமான்னு நினைக்காதீங்க, ஒரு துளி கூட தெரியாது, சொன்னால் தான் தெரியும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் நான் கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நல்லா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரே மாதிரி நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியானது. நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.